இல்ல நாங்க அப்ப பண்ணும்போது தெரியல. அப்ப பண்ணும்போது எல்லாருமே யங்ஸ்டர்ஸ் இந்த மாதிரி இவரை கிண்டல் பண்ணலாம், அவரை கிண்டல் பண்ணலாம். அந்த பயம்லாம் இல்ல. இப்போ ஒரு இது இப்போ நான் இப்ப சுந்தர் சி சார் படம் எடுத்து பண்றதுதான் பயமா இருக்கு. ஏன்னா சுந்தர் சி சார் பேர் சொல்லி கூப்பிட்டு, என்ன என்ன இப்படி பண்ணீங்க அப்படின்ட்டு. அப்போ எங்களுக்கு அவ்வளவா பெரிய நடிகர்கள் கூட எல்லாம் பழக்கம் இல்ல யாரு கூடயும். நாங்க பாட்டு எல்லாத்தையும் எடுத்து அடிக்க ஆரம்பிச்சோம். டப்பு டிப்பு டப்பு டப்புன்னு ஒரு தைரியம் வந்தது. ராம்பாலானும் பயங்கர ஃபோர்ஸா இருந்தாரு. நாங்க கிண்டல் பண்ணலாம், தாராளமா பண்ணலாம், நம்மளுக்கு என்ன வந்தது அப்படின்னு தான் இருந்தோம். அது மாதிரி சில பெரிய பெரிய படங்கள் எல்லாம் தொட்டுட்டோம். அதெல்லாம் தப்பு எல்லாம் பண்ணிருக்கோம். சலங்கை ஒலி, திருவிளையாடல், கௌரவம், அதெல்லாம் ஆக்சுவலா அத லைட்டர் வெயின்ல எடுத்துட்டு போனோம். அதெல்லாம் ஒரு கையெடுத்து கும்பிடத்தக்க பெரிய ஆளுமைகள் தான். நடிகர் திலகத்தை விட எனக்கு தெரிஞ்சு உலகத்திலேயே நடிகர் இல்ல நான் பார்த்த சினிமாக்கள்ல. கிண்டல் பண்ண இப்போ லைட்டர் வெயின்ல எடுத்துட்டு போயிருந்தோம். அதையும் நாங்க இடிக்கிறோம்னு எடுக்கக்கூடாது. அதான் பர்டிகுலரா அந்த 3 வருஷம் நடத்திட்டு ஏன் ஸ்டாப் பண்ணீங்க? ஆமா நிறைய போச்சு. ராம்பாலா சார் லொல்லு எவனும் ஸ்டாப் பண்ண சொல்லல. அவரே எனக்கு போர் அடிக்குது. நல்லா போயின்னு இருக்குது. எங்களுக்கு எல்லாம் மாசமான ஒரு வருமானம் என்ன இது ஆனாலும் சரி. இந்த பசங்க பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனந்த், இப்ப டைரக்டர் ஆனந்த் எல்லாம் இருக்காருல்ல, அவரு, முருகன், இவங்க எல்லாம் சேர்ந்து பண்ணாங்க. அவர் ஈபி ஆயிட்ட பிறகும் அவரே திடீர்னு போதும், போர் அடிக்குது எனக்குன்ட்டு நிறுத்திட்டாரு.